ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய இந்தியாவின் வினேஷ் போகத் உடல் எடை காரணமாக தகுதி நீக்கம். 50 கிலோ எடை பிரிவில் 100 கிராம் அதிகமானதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக ஒலிம்பிக் சங்க கூட்டமைப்பு அறிவிப்பு. வினேஷ் போகத்தின் தகுதி நீக்கத்தால் அமெரிக்க வீராங்கனைக்கு வழங்கப்படுகிறது தங்கப்பதக்கம். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் வெள்ளிப் பதக்கம் யாருக்கும் வழங்கப்படாது என அறிவிப்பு. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு பிரதமர் மோடி ஆறுதல். வினேஷ் போகத் சாம்பியன்களின் சாம்பியன் எனவும் பிரதமர் மோடி புகழாரம். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் இந்திய ஒலிம்பிக் கமிட்டி தனது எதிர்ப்பை கடுமையாக பதிவு செய்ய வேண்டும். இந்திய ஒலிம்பிக் சங்க கூட்டமைப்பு தலைவர் PT உஷாவிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தல். ஒலிம்பிக் போட்டியில் இருந்து வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது குறித்து நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் மதியம் 3 மணியளவில் விரிவான விளக்கம் அளிக்கிறார் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக பாரிஸ் ஒலிம்பிக்கில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத் மருத்துவமனையில் அனுமதி. உடல் எடையை குறைக்க இரவு முழுவதும் உடற்பயிற்சி மேற்கொண்ட நிலையில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு இருக்கக்கூடும் என தகவல். முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் ஆகஸ்ட் 13ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம். முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல். அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கு. அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட வழக்கை 14ஆம் தேதி ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் நடிகர் பிரபாஸ் 2 கோடி ரூபாய் நிதியுதவி. கேரள முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு நடிகர் பிரபாஸ் நிதியுதவி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.